இன்றைய நாளுக்காக கர்த்தர் தந்த பைபிள் வசனம் யோசுவா புத்தகத்தில் இருந்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யெஸ்ரயேல் மக்கள் யோர்தான் நதியை கடப்பதற்கு முன் யோசுவா அவர்களுக்கு கொடுத்த முக்கியமான கட்டளையாகும். இதன் பொருள் என்னவென்றால், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். இங்கே பரிசுத்தப்படுத்துதல் என்பது வெறும் சரீர சுத்திகரிப்பு அல்ல, இது மனதையும் ஆவியையும் பாவத்திலிருந்து விலக்கி தேவனுடைய பிரசன்னத்தை ஏற்றுக்கொள்ள தயார்படுத்துவதாகும். கடந்த கால தவறுகளை விட்டுவிட்டு தேவன் செய்யும் காரியங்களுக்காக தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதே இதன் முக்கிய நோக்கம். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். பரிசுத்தப்படுத்துதலுக்கு பிறகு தேவன் தமது வல்லமையை வெளிப்படுத்துவார் என்று யோசுவா வாக்குறுதி அளிக்கிறார். அதாவது, மனித பரத்திற்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கும். யோர்தான் நதி இரண்டாக பிரிந்து வறண்ட நிலத்தின் வழியாக மக்கள் கடந்து செல்வது போன்ற ஒரு பெரிய அற்புதம் நடக்கப் போகிறது என்பதை இது குறிக்கிறது. இந்த வசனம் நமக்கு கற்பிப்பது என்னவென்றால், நாம் தேவனுடைய அற்புதங்களை அனுபவிக்க வேண்டுமானால் முதலில் நாம் நம்மை தாழ்த்தி நம்முடைய பாவங்களை விட்டுவிட்டு அவருடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நாம் தயாராகும் போது தேவன் நமக்காக அற்புதம் செய்ய சித்தமாயிருக்கிறார். ஜெபம். மகா பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, யோசுவா 3:5 உள்ள உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் எங்களோடு இருக்கும்போது நீர் அற்புதங்களை செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆனால் அந்த அற்புதங்களை அனுபவிக்க நாங்கள் உமக்கு முன்னால் பரிசுத்தமாகவும் கீழ்ப்படிதலுடனும் இருக்க வேண்டும் என்பதை இந்த வார்த்தைகள் எங்களுக்கு உணர்த்துகின்றன. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரவும் உம்முடைய அற்புதங்களை பார்க்கவும் எங்கள் பாவங்களையும் உலக இச்சைகளையும் தவறான எண்ணங்களையும் விட்டுவிட எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உம்முடைய சித்தத்திற்கு எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். நாளை நீர் எங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறீர்கள் என்று நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம். எங்கள் நம்பிக்கையை புதுப்பித்து உம்முடைய வல்லமையுள்ள கரத்தின் கீழ் எங்களை ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆமென்.